Hi viewers, welcome to Clara's Kitchen. நான் உங்கள் வெர்ஜினியா. இப்போ நான் செய்ய போகிறது மில்க் மைசூர் பாக்கு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்ப்போம். 100 கிராம் பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். 300 கிராம் சர்க்கரை, நெய் 100 மில்லி, 1 டேபிள் ஸ்பூன் மைதா. இப்போ எப்படி செய்யணுங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த பால் பவுடரோட இதை எடுத்து வச்சுருக்க இந்த மைதாவை போடுவோம். அதோட 2 டேபிள் ஸ்பூன் நெய் போடுவோம். இப்போ இதை நம்ம அப்படியே ஒன்று போல் பெசருவோம். நெய், பால் பவுடர், மைதா இந்த மூணையும் நம்ம கலந்து பொழுன்னு அப்படியே கட்டி விட்டு இல்லாமல் பொழுன்னு நம்ம கலந்து வச்சுக்கணும். நம்ம பால் பவுடரில் மைதா நெய் போட்டு பெசரி வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு பிறகு எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். சர்க்கரையை இந்த பேனில் போட்டிருக்கோம். இப்போ இதை தண்ணி ஊற்றி இதை பாகு காய்ச்சணும். நம்ம சர்க்கரை நல்லா கரையணும். நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்கணும். கொதித்து கம்பி பதம் வந்தனே தான் நம்ம அந்த பால் பவுடரை நம்ம போடணும். இதுன்னு நல்லா கம்பி பதம் வரணும். நல்லா சர்க்கரை கரைஞ்சி ஒன்று கையில் இப்படி தொட்டு பார்க்கணும், இல்லைன்னா தண்ணியில் ஊற்றி பார்த்தா அது அப்படியே கரையாமல் அப்படியே இருக்கணும். இப்போ கம்பி பதம் வந்துருச்சு. நம்ம இப்போ இந்த பவுடரை போடுவோம். நல்லா கட்டி தட்டாமல் நல்லா நசுக்கி விட்டு நீங்கள் இந்த மாவை போட்டு கிளறும்போது கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கோங்க அடுப்பை. ஏன்னா அடி பிடிச்சி போயிடும். நல்லா கட்டியெல்லாம் போன பிறகு கொஞ்சம் அனலை கொஞ்சம் அதிகரிச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் நெய்யை ஊற்றுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி அந்த கடலை மாவு மைசூர் பாக்குக்கு பண்ணோமோ அதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். அது நல்லா இந்த நெய்யிலே அது வேகும். மாவு எப்படி வேகுது பாருங்கள். நல்லா உருண்டு திரண்டு பந்து மாதிரி வரணும். ஊற்றிட்டேன். இப்போ நம்ம இறக்க வேண்டியது தான். இப்போ நல்லா அதை கிளறி எல்லாம் இந்த பிளேட்டில் கொட்டி வச்சுருக்கேன். நெய் தடவின பிளேட்டில் கொட்டி வச்சுருக்கேன். 6 நனையும் இதை பீஸ் போட வேண்டியது தான். நிமிஷம் ஆயிடுச்சு. நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அருமையான மில்க் மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சுவைத்து மகிழுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.